ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை குந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். வக்ரசனி, சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 19ஆம் தேதி வக்ரமாகிறார். திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ர சஞ்சாரம் செய்யப்படுறார். இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்போறார் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பொதுவாக கிரகங்களில் பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி, ராகு, கேது, குரு, இவங்க 3 பேரும் தான் அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க. மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாங்க, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிடுவாங்க. அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அந்த 2 வருட காலங்களும் 2-3 முறை வக்ர நிலை அடைவார். ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வக்ர நிலையில் இருப்பவர்கள். குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆகிடுவார். இந்த வக்ரமாகிற கிரகங்கள் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ஒரு 3 மாதத்திலிருந்து 4.5 மாதம் வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பாங்க. இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் அப்படிங்கிறது தான் பலனாக நம்ம பார்க்கணும். சனீஸ்வர பகவான் பாவ கிரகம். அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிறது எடுத்துக்கூடாது. குரு பகவான் அதே போல் சுபகிரகம், சுபபலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது. இருவருக்குமே உள்ள காரகங்கள், குணங்கள், காரகம்னா குணம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. குணம் என்ன பொறுப்பு இருக்குது, தனித்தன்மையான பொறுப்பு இருக்குது. அதே போலவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ குரு என்றால் குழந்தைகள், பெரும் பணம், இதே போல விஷயங்கள், கௌரவம், இதே மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே போல் சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம், குணம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மை, தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம். முதல்ல சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகம், ஜீவனக்காரகம், தொழில் காரகம். இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன். எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்தில் பிறந்திருக்கலாம், அனைத்து லக்னக்காரங்களுக்கும் ஜீவனக்காரகம் சனீஸ்வர பகவான் தான். அப்போ தொழில்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சிருக்கார். சனீஸ்வர பகவானுக்கு மேலும் குணங்கள்னு சொல்லக்குள்ள அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவார். இரண்டாவது தாமதமான குணம், கொஞ்சம் மெல்லமாக பலனை தரதும் சரிதான், கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு. அதேமாதிரி அவர் கொடுத்த பலன் நம்மகிட்ட போகிறதும் நீண்ட நாட்கள் ஆகும். அதனால தான் நிலைத்த தன்மை. அந்த நிலைத்த தன்மை சிறுக சிறுக நம்மகிட்ட போகணும்னோ, சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீஸ்வர பகவான் இது பண்ணுவார். ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை கொடுக்குறது, கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம், அது அதனுடைய வேதனையை நீண்ட நாட்களுக்கு நாம் உணர்வோம், அனுபவிப்போம், உணர்வோம். அந்த வேதனையை எப்போ ஒரு தடவை நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் சிலுக்கும். அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்போது சங்கடங்களையும் கஷ்டத்தையும் தருவார். ஏழரை காலத்துலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏழரை காலங்கள், அந்த 7.5 வருடங்கள், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அதில் ஒரு 2.5 வருஷம், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனி, அதில் ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10-12 வருஷம், 12 வருஷம் ஒரு சுத்துக்கு அந்த 30 வருஷத்தில் 12 வருஷம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது. குறைந்தபட்சம் 10 வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் இதேமாரி வக்ர காலங்களில் அவர் தரக்கூடிய பலன், அவர் கடமைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அவர் ஒரு தொழில்காரன். அவர் தான் அந்த தொழிலை, அந்த ஆயுளை, ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம் ரொம்ப பலமாக செய்ய சொல்லுவார். மாறுபட்டு இருக்கும், மாறுபட்டு செய்ய சொல்லுவார். அப்படின்னா
நிதான போக்கை தவற செய்வார். ஏன்னா தனீஸ்வர பகவான் வந்து நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது. அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறது தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதே போலயே ராசிக்காரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது. அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலையும் வந்து அவர் கடன், நோய், விரோதம் அதே போலெல்லாம் வந்து வச்சுருக்கார். அவமானம், மருத்துவமனை செலவுகள், விரய செலவு, வீண் செலவு, தனிமை, விரக்தி, போராட்டம், வறுமை இதெல்லாம் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை எல்லாம் கொடுப்பார். இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கையில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்வார் அப்படிங்கிறது தான் பலன். அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு. சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால தான் வந்து இவர் சொல்லலாம். அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம். அனைத்து கிரகங்களும் தண்டிக்காமலாம் போகாது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆயுள் இல்லையா, உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார். அதே போல் வந்து விஷயமா நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து எதை போன்று பலன் தரும் அப்படின்னு. வக்ர கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பலமான கிரகம். அதுவும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர். அவர் வந்து வக்ரகிரகம் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது சொல்கிற பலனை வந்து பொது பலன் தான். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், வயது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபட்டு நடக்கும். அதுவும் சனி தசையோ சனி புத்தியோ நீங்கள் எந்த ராசியில் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்துருங்க, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி புத்தி அப்படின்னா ஒரு எந்த திசையில் நடந்தாலும் அந்த திசையில இருந்து சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான். அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வீங்க. சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர செய்வீங்க. அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லாரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு இல்லை வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தீய வழியில் செல்லாமல் இருப்பது. அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராமப்படக்கூடாது. தொழில், ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை, அந்த ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, தொழில் தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி அனைத்து வகையான விஷயத்துலையும் தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்பவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா காரக கிரகம், அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர் தான். நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து சனீஸ்வர பகவான் தான். அப்போ கர்மக்காரகம், நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர பகவான் தான். அந்த கர்மத்தை அதற்கான பலனை தரப்போகிறவங்களும் சனீஸ்வர பகவான் தான். அதனால வந்து 2 நிலை, வக்ர நிலைன்னு சொல்கிறது. நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார். மெல்லமாக, யாருக்கும் தெரியாமல், மறைவாக, யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதே மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார். வக்ர காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின், நம்ம செய்த செயல், கர்மம்னா செயல், நம்ம என்ன மாதிரி நடந்துட்டுருக்குறோம், ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ யார்கிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை தருவார். அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்கும். அதனால தான் தண்டனையும் சொல்கிறோம். அந்த ஒரு நிமிஷம் வந்து தடுமாறிக்கும். அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலன் என்ன தரும், சனி பெயர்ச்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறோம். அப்போ இதேமாரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குள்ள அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி, போராமை, இயலாமை, விரக்தி, கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரகத்தில் வர்றது தான். 2வது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும், நிறைய பேருக்கு வந்து 35 வயசுக்கு மேலே தாண்டினவங்க எல்லாருக்கும் வந்து கால் மூட்டு, கிண்டக்கால், வாதம் இதேமாதிரி இடத்துலாம் வந்து வலி இருக்கும், வேதனை, துன்பம், வலி, வேதனைக்கும் அவரே தான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். அவருடைய உடல் பாகத்தை குறிக்கக்கூடியதும் இந்த இடம் தான் அப்படிங்கிறதால இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார். 2வதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம். இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறையா வந்து உயிரிழந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க. இது வந்து பொது பலனாக நம்ம சொல்லக்கூடாது. இதை போன்று நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம். தனிமைப்படுத்தப்படுவோம்னா
ஒரு இயலாமை விரக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார். நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார். இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துறாரு. ஆயுள்காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்திருக்காரு. அதனால தான் வந்து சொல்கிறது, அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறாரு. அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில். அப்போ ராகுனாலே வந்து மயக்கம், போதையை குறிக்கிறது தான். ரொம்ப பிரம்மாண்டமான போதையை கொடுக்குறது, விஷத்தை சொல்கிறது வந்து ராகு தான். அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார். அப்போ சனியை போல தான் ராகுவும் செயல்படும். அப்போ 2 தனனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர்கதியில் இல்லாமல் மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நிறையா இதுமாரி விஷயங்கள்லாம் வரும். தொழிலெலாம் பாதிக்கும். இதுமாரி நிறையா வந்து நடக்கும். சரி, இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த இன்னொரு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்தபடியாக தொடர்ந்து மீனராசிக்கான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய 140 நாட்களுக்கு எதை போன்று ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நல்ல பலன் தான் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். எப்படிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார். உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவானுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து பெருசாக பாதிப்பை தந்துட போகிறதில்ல. 2வது சமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருப்பார். அவரை போல தான் செயல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் இருப்பார். நிறையா கிரகங்களுக்கு வந்து இந்த நட்பு, பகை, சமம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அந்த அளவில் சனீஸ்வர பகவான் வந்து பெருசாக உங்களுக்கு பாதிக்க மாட்டார். ஆட்சி பெற்ற நிலையில் வக்ரமாக இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் தானே. அப்போ இது வரைக்கும் நிறையா செலவுகள் கொடுத்துருப்பார். நிறையா செலவு வந்திருக்கும். நிறைய பேர் மீனராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர், ஒரு 90% பேர் வந்து ஏதோ ஒரு நிலைக்காக இருப்பிடத்தை மாற்றியிருப்பீங்க. அது சொந்த ஊர், சொந்த வீடு எதாக இருந்தாலும் இருப்பிடம் மாறக்கூடிய அமைப்பு வந்து நிறையா பேருக்கு ஏற்பட்டிருக்கும். படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ திருமணம் முடிந்தோ, வயசானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ, மகள் திருமண காலத்திற்கு பிறகு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து வீடு மாறுவதற்கான, இடம் மாறுவதற்கான வாய்ப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும். நடக்காது அப்படிங்கிற நிலையில் இருந்த காரியம் அனைத்தும் நடப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக செய்யணும் அல்லது செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஆனால் நடக்க மாட்டாங்குதுங்கிறது எல்லாமே, அதாவது தடைப்பட்ட காரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. நானும் ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு நினைக்கிறேன், நேரம் இல்லை. நேரம் இருந்ததுன்னா நம்மளால் செய்ய முடியல, 2 இருந்ததுன்னா பணம் இல்லை, ஏதோ ஒன்று ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நடக்கும். வாழ்க்கையில் வந்து நிலைத்த நீடித்த பயன் தரும் நடவடிக்கைகள் வந்து நல்ல படியாக வந்து நடக்கும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் முதல்ல வந்து சொன்னேன், வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நல்லது அப்படின்னா செலவுகள் குறைஞ்சிடுச்சு. செலவு இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிரும். வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த வருமானத்தை பெறுவது அப்படிங்கிறது வந்து நிறையா வெளிவட்டார பழக்கத்திலிருந்து தான் ஏற்படும். சுய குடும்பம் அதே போல் வகையெல்லாம் ஏற்படும். அவங்கள்ட்ட தான் வரும். அப்போ இந்த பயன் எல்லாத்தையும் நீடித்த நிலைத்த அப்படிங்கிற ஒரு விஷயத்து வருது. அப்போ நீடித்த நிலைத்த விஷயத்திற்காக பயன்படணும் அப்படின்னா இதை வந்து நல்லபடியாக மீனராசிக்காரங்க வந்து பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டம் வந்து ஒரு அற்புதமான அருமையான
நேரம். அடுத்து வரப்போட காலங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான், முயற்சி தான் எல்லாத்துக்கும் வந்து கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். இவ்வளோ பலமான ஒரு பீடிகையோட இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் எப்பொழுது வந்து நிலைத்திருக்கும். நிலைத்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து சொல்கிறது அப்படின்னா, ஒரு வீடு வந்து நிலைத்திருக்கும். ஒரு பொருள் நல்லா ஸ்ட்ராங்காக வாங்குறோம்னா அதில் நிலைத்திருக்கும். இதெல்லாம் பொருள் சார்ந்த வகையில். உறவுகள் சார்ந்த வகையில் இதை நீங்கள் இப்படி எடுத்துருப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய செயலையும் இந்த காலகட்டத்தில் செய்யணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடியது வந்து அற்புதமான பலன் தரும். பின்னாளில் அது வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனித்துவத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனை நாட்களாக சனீஸ்வர பகவான் வந்து உங்களை வந்து நிறைய செலவு வச்சு மூச்சு திணற விட்டார். மூச்சு திணறி போச்சு. இப்பொழுது அந்த மூச்சு திணறுது இல்லையா, அதை வந்து ஆசுவாசப்படுத்தி மூச்சு வாங்க வைப்பார். நீங்கள் இந்த மூச்சு வாங்கிட்டு ஒரு ஆழ்கடலில் முத்தெடுக்கிறவங்க என்ன செய்வாங்க, வெளியில் வந்து நல்லா மூச்சு வாங்கி தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு திரும்பவும் போய் முத்தெடுப்பாங்க. அந்த முத்து மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத அளவில் வந்து இருக்கும். முத்து குளிக்கிறதே அத்தனை. அப்போ வந்து இதை வந்து நீங்கள் இதோட சேர்த்துக்கணும். உங்களுடைய வாழ்நாளில் நிலையான அப்படின்னுங்கிற ஒரு இடத்த வந்து பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் முத்துவாக வந்து நீங்கள் பாருங்கள். முத்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலையிலே வந்து சனீஸ்வர பகவான் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதான். ஒரு எனர்ஜி ரீஸ்டோர் ஆகிடுச்சு. அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து எப்படி எனர்ஜியை ஏற்ற போகிறீங்க, அந்த எனர்ஜியால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுதான் வந்து நான் சொல்கிறது. அப்போ இந்த எனர்ஜியை வந்து நிலையான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமாக மாற்றணும். அது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படுமா வருமா அப்படின்னா, இங்கே தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையும், உங்களுடைய வயது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இதெல்லாம் சொல்லும். முக்கியமாக பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிறது வந்து பிடிபடும், அல்லது அவங்களே இயற்கையாக வந்து அப்படி தான் நடப்பாங்க. அப்போ ஒரு நிலையான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து முயற்சியில் ஈடுபடணும். அதுவும் ரொம்ப பெருசாக ஈடுபடணும். எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதை நீங்கள் வெளியில் போய் யார்ட்டையும் வந்து கன்சல்டிங், யார்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆலோசனையை கேட்கக்கூடாது. மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஆலோசனை தேவையில்லை, ஆலோசனை கேட்கக்கூடாது. 2 பட்ட மனம் மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் உங்களுக்கே வந்து நீங்களே வந்து இது அலசி ஆராயணும். இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராயக்கூடிய பக்குவம் நிறைந்தவர் நீங்கள். 2 பட்ட மனம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுதான், பக்குவப்பட்ட மனம். அவ்வளோ சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது, இறங்க மாட்டீங்க. அப்போ நிதானமாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய ஆலோசிப்பீங்க. தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்குவது வந்து கொஞ்சம் கஷ்டம் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம். அது என்ன வேணாலும் வரட்டும், நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில் வந்து இருந்துருவாங்க. அதிலிருந்து மாறுபடுவது வந்து கொஞ்சம் கடினமான அமைப்பாக தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடியது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த நல்ல வாய்ப்பை வந்து இப்படி தான், ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த குடும்பத்தில் அந்த தனி மனிதனுடைய செல்வாக்கோ அல்லது அந்த தனி மனிதனுடைய நினைவுகள் நீண்ட நெடிய காலங்களுக்கு தலைமுறையாக பேசப்படுறதெல்லாம் வந்து இதேமாரி ஒரு குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பொதுவாக வந்து இதேமாரி ராசி பலனோ
பெயர்ச்சி இதெல்லாம் வந்து பேசக்குள்ள வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறோம். அது ஏன் அப்படின்னா, எந்த ஒரு காரியமும் வந்து ரொம்ப நீண்ட நாளைக்கா இழுத்துட்டுலாம் வந்து இருக்காது. சடனாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் வந்து இத்தனை நிகழ்வுகள் நடக்கும். ஒரே ஒரு சின்ன புள்ளி தான், அந்த புள்ளி தான் தொடக்கமாக இருக்கும். அந்த தொடக்கம் கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தும். அதுக்கான காலம் எடுத்துக்கலாம். ஆனால் தொடக்கங்கிறது வந்து ஒரு புள்ளியில் வந்து தொடங்கும், பட்டுன்னு தொடக்குவோம். அப்போ அந்த தொடங்கும் காலம் வந்து இதை போன்ற காலங்கள் தான், வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள். அப்போ உங்களுடைய ராசியாதிபதியும் முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கார். குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபம் வந்து குருவுக்கு ஆகாத இடம் அப்படின்னாலும் 3ஆம் இடம், அவ்வளோ தூரத்துக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. அந்த மறைவு ஸ்தானம் இல்லைங்கிறத இதுக்கு அடுத்தபடியாக வந்து குருவும் வக்ரமாகுவார். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து உங்களுடைய நிலை வந்து மாறுபட்டு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை வந்து மிக சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் நிலைத்திருக்கும் உங்கள் குடும்பத்தில். அப்போ இது உறவுகள் சார்ந்த ஒரு விஷயமாக மாற்றுறீங்க, யோசிச்சு பாருங்கள். ஒரு உறவு சார்ந்த ஒரு விஷயமாக மாற்றுறீங்க. ஒரு வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு சுப நிகழ்வுகளை முன்னிருந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தலாம், நடைமுறைப்படுத்தலாம், அதற்கான விஷயங்களில் வந்து ஈடுபடலாம், அதற்கான செலவினங்கள் இதை போல் விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இதை வந்து நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய பேர் மட்டுங்க, உங்களுக்கு பெருசாக லாபமும் இருக்கும். உங்களுக்கு எண்ணம் அதே மாதிரி இருக்கும். நிறையா பேருக்கு வந்து இதை நம்ம முன்னிருந்து செய்யணும், இதை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எண்ணம்லாம் நிறைவேறும், பூர்த்தியாகும். அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நம்ம ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்குது, அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இது அனைத்தும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் பிறர், உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் முகமறியாதவர்கள், முன்ன பின்ன தெரியாதவங்க, நண்பர்கள் கூட தாண்டி முன்ன பின்ன தெரியாதவங்களே வந்து உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. நீங்கள் அதை செய்யுங்க, அது பக்கத்தில் வந்து அவங்களே வந்து செஞ்சு தருவாங்கன்னா நம்ம ஒன்று செய்ய போகிறோம், அதற்கு வந்து உதவியாக இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அவங்க வந்து முன்னால் வந்து செஞ்சு தர மாட்டாங்க, அவங்களுக்கு உதவியே செய்வாங்க. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், வழி தெரியாத ஊருக்கு, அங்கே நமக்கு வந்து யாரோ ஒருத்தனை கேட்குறோம், விசாரிக்கிறோன்னா அவரே வந்து இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, சரிட்டு வாங்க நாங்கள் அந்த பக்கத்தில் தான் போகிறோம், நாங்களை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கொண்டாந்து நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய உதவி. அதே போன்று தான். அப்போ நேரடியாக வந்து அதுமாரி சேருவங்க இருக்கிறாங்க, இல்லை பக்கத்தில் வந்து விடுறவங்க இருக்கிறாங்க, இல்லை சரியாக கரெக்டாக வந்து ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி வழியை சொல்லி அனுப்புகிறவங்க இருக்காங்க. யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவர் கூடயே வந்து இவங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்து நிறையா நம்ம பிரித்து பார்க்கணும். அது வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கும். ஒரு பதிவு, ஒரு பலன் சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு விரிவுபடுத்தி சொல்கிறோம். என்ன நிலையில் இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் இந்த வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் நல்ல பலனையே தருவார். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க.